சுமித்ரா நீ ஓடு. ஐயோ சீக்கிரம் ஓடு சுமித்ரா. சுமித்ரா நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு இருந்து போயிடு. என்னால முடியல சுமித்ரா, நீங்க இருந்து போயிடு. நான் சொல்றத கேளு சுமித்ரா, இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. அந்த பொம்பளை நம்மள கொல்லணும்னு நினைக்கிறா. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடு. என்னை பத்தி நீ கவலைப்படாத, நீ போயிடு. எல்லாம் என்னாலதான். பிலிமோட செட்ல இந்த மாதிரி நிறைய சம்பவங்களையும் நிறைய விபத்துகளையும் பார்த்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. சமீபத்துல என்னோட பிலிம் 3Gயோட ஷூட்டிங் அப்போ அந்த செட்ல நாங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த செட்டையே பாலடைஞ்ச செட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒண்ணு. இந்த உண்மை சம்பவம் ஒரு விஷயத்தை நிரூபிக்குது. எந்த ஒரு அமானுஷ சக்திகளையும் நம்ம சீண்டவே கூடாது. இப்போ நீங்க பார்க்க போறது என் ஃப்ரெண்ட் எனக்கு காட்டின ஒண்ணு. சிக்கந்தருக்கு தான் இந்த பயங்கரமான சம்பவம் நடந்தது. அவரோட மரியாதைக்குரிய அப்பா ராஜன்குமாரோட கடைசி ப்ராஜெக்ட். அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சு அவன் லைலாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னு நினைச்சான். இந்த ப்ராஜெக்டை ரிவைவ் பண்றதுக்காக அவன் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தான். சிக்கந்தர் டாக்குமெண்ட்ரி படங்கள் எடுக்கிறதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தான். அவனோட பேரும் ஹாட்டஸ்ட் டைரக்டர்ஸ்ல இடம் பிடிச்சது. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது சிக்கந்தரோட படம் லைலாவோட மேக்கிங்க தான். அதாவது படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ வேற ஒரு பிலிம் மேக்கர் அதோட ப்ரொடக்ஷனையும் எடுக்கிற விதத்தையும் படம் பிடிப்பாங்க. இந்த பிலிம் ரொம்ப உண்மையானதா இருக்கும். இதுல ஆக்டிங் எல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாமே உண்மையா தான் இருக்கும். ஷூட்டிங் அப்ப நடந்த எல்லாமே இதுல தெரியும். எஸ், ஹாய், நான் தான் சுமித்ரா. நான் இங்க இன்னொரு முறை பண்ணலாம். இது நல்லா இல்ல, ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்றேன். நான் தான் சுமித்ரா. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் காட்ட போறது த மேக்கிங் ஆஃப் லைலா. இன்னைக்கு நான் எங்க பிலிம் கிரிட்டிக் சலீம் ரஷீது சந்திக்க வந்திருக்கேன். பழைய படம் லைலாவை பத்தி கேட்க போறேன். அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே நின்னு போச்சு. என்ன காரணம்னு தெரியல. சரி வாங்க, நாம இப்ப போய் சலீம் ரஷீத் சாரை பார்க்கலாம். Okay, it's fine now. சொல்லுங்க சலீம் சார், கேமரா ஸ்டார்டட். ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஆக்ஷன் சொல்லுங்கப்பா. அப்பதான் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியும். அந்த காலத்து படங்கள்ல எல்லாம் நாங்க இப்படிதான் செஞ்சோம். ஆனா கேமரா ஆன்ல தான் இருக்கு. சரி, ஆக்ஷன். நம்ம பேச போறது ஃபில்ம் லைலாவை பத்தி. எங்க காலத்துல பெரிய பட்ஜெட் பிரம்மாண்டமான படம்னு சொல்லலாம். நிறைய கொண்டாட்டங்களோட ஆரம்பிச்சது. அந்த பட பூஜை அன்னைக்கு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. இந்த இண்டஸ்ட்ரியே அந்த படத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த படம் கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா ஷூட்டிங் ஆரம்பிச்ச உடனே இது இவங்களுக்கு ஒரு சாபக்கேடுன்னு மக்கள் சொன்னாங்க. நீங்களே பாருங்க. ஃபில்ம் எடுக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல ஷூட்டிங் அப்ப நடந்த விபத்துல 10 பேருக்கு அடிபட்டுருச்சு. அப்புறம் ஃபில்மோட ப்ரொடியூசர் டைரக்டர் ராஜன்குமாரும் அந்த செட்டிலேயே இறந்து போயிட்டார். இதெல்லாம் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. இத பார்த்து எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. ஆக்சுவலா அப்ப என்ன நடந்துச்சு சலீம் சார்? நீங்க எங்க நேயர்களுக்கு தெளிவா சொல்றீங்களா? எங்க காலத்துல சுந்தர் பானுன்ற பேர்ல ஒரு சின்ன நடிகை இருந்தாங்க. அவங்கள ஃபில்மோட ப்ரொடியூசர் டைரக்டர் ராஜன் சார் த மெயின் லீட் லைலாவோட ரோலை ஆஃபர் பண்ணாங்க.
அவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் இருக்கதா நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த அஃபேர் காரணமா தான் ராஜன்குமார் இந்த ரோலை அவங்களுக்கு ஆஃபர் பண்ணதா சொல்லுவாங்க. ஆனா நடந்தது வேற ஒண்ணு. இந்த படத்துல வர்ற முக்கியமான லீட் ரோலை வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாயை அடைக்கிறதுக்காக ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்துட்டாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இவங்க அவளோட விளையாண்டுகிட்டு இருந்தாங்க, அவளை ஏமாத்திட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க அந்த செட்லயே எல்லார் முன்னாடியும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கூடவே சாபமும் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தோட சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கெட்ட சாவு தான் வரும்னு சொன்னாங்க. அதுதான் நடந்தது. சரி சரி, நீங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க இது எல்லாத்தையுமே நம்புறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் தான் சொன்னேன்ல, மக்கள் நம்புறாங்க, நான் சொல்றேன்னு சொல்லலையே. அது மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட், இந்த படம் மறுபடியும் ஆரம்பிக்கிறது தெரிஞ்சா உடனே மக்கள் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க, மாயம் மந்திரம் சாபம் அது இதுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த விஷயத்தையெல்லாம் நம்புறதில்ல. எல்லாமே கட்டுக்கதைங்க தான். புரிஞ்சுதா? நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ஒரு சம்பவம் தான், ஒரு விபத்து. இதுக்கும் சுந்தர்பானுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, செத்துட்டாங்க, அவ்வளவுதான். கதை முடிஞ்சது. இவர்தான் சிக்கந்தர் குமார், நம்ம புது படமான லைலாவுடைய டைரக்டர். சரி வாங்க, இவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம். ரெடி? யா யா யா. சிக்கந்தர் சார், மக்கள் சொல்றத வச்சு பார்க்கும்போது லைலா படத்துக்கு ஒரு சாபமும் இருக்கு போல இருக்கு. அது கர்ஸ்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, அப்ப இருக்கவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. பட் அது ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் தான். அப்படின்னா நீங்க இதெல்லாம் நம்புறது இல்ல? சாபம், கர்ஸ் and all? கண்டிப்பா இல்ல. எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா நீங்க இந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, பிராக்டிகலி நான் ஒரு டைரக்டர் ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா ஸ்கிரிப்ட் அட்டகாசமா இருக்கு, மைண்ட் ப்ளோயிங். அதோட இப்ப இருக்கிற இந்த மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸ்க்கு அது ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி எங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றின மாதிரியும் இருக்கும், கூடவே ஒரு ஹிட் ஃபிலிம் கொடுத்து என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் இந்த ஃபிலிம் எடுக்கிறேன். லுக், இது இன்னைக்கும் ஒரு வேல்யூ ப்ராஜெக்ட். இன்ஃபேக்ட் ஸ்கிரிப்ட் ஒரு பெரிய ஹிட். அதோட இதுக்கு ஒரு எமோஷனல் ரீசனும் இருக்கு. ஆனா சிக்கந்தர் சார், மக்கள் இன்னமும் நம்புறாங்க. நடந்தது எதுவுமே விபத்து இல்லைன்னு சொல்றாங்க. அது ஒரு சாபமா? சுந்தர்பானுடைய இதெல்லாம் என்னது? வாட் இஸ் திஸ்? இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீங்க. எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல, ப்ளீஸ். இப்ப நம்ம இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாம அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஓகே, இங்க பாரு சிக்கந்தர், நீ எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த. ஜஸ்ட் இமேஜின், இது ஒரு பயங்கரமான மார்க்கெட்டிங் ஹேங்கல். நம்ம படத்தை விக்கிறதுக்காக நம்ம ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்க போறோம். ஆனா மக்கள் அது நடக்கவே நடக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. To complete a film that was never meant to be completed. Doesn't it great? ஓகே, சரி. ஆனா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஓகே, நான் மட்டும் நம்புறேன்னா என்ன? டிஸ்கஸ் பண்றதுல என்ன எடுப்போது? ஓகே. வெல், சிக்கந்தர் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. அந்த சுந்தர்பானுது என்ன கதை? சுந்தர்பானுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்கப்பா இததான் என்கிட்ட சொன்னாரு. என்னாச்சு? வாட்ஸ் ஹேப்பனிங்? என்னன்னு தெரியலையே. தெரியல. நார்மலா இது மாதிரிலாம் நடக்காதே. இந்த லைட்ஸ் என்னாச்சு? சுமித்ரா, இந்த மாதிரி நடந்ததே இல்ல. கேமராவை ஆஃப் ஆயிடுச்சு.
இதெல்லாம் அன்யூஷுவலே இல்ல, வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் ஆயிருக்கும், அதனால தான். ஹே, நீ போய் கேமரா செக் பண்ணு, கேமரா கிட்ட ஆயிருக்கும் பாரு. லெட் மீ செக். எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ரேஞ்ச். ஓகேவா? ஹா. ஓகே, நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கலாம். யா, லெட்ஸ் பிகின். யா. இங்க பாருப்பா, இதெல்லாம் மறுபடியும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இந்த படத்தால ஏற்கனவே என்னென்னமோ நடந்துடுச்சு. நம்ம நிறைய இழக்கவும் செஞ்சிட்டோம். அம்மா, நான் இதை செஞ்சே ஆகணும். இது அப்பாவோட கனவு மட்டும் இல்ல, என்னோட கனவும் தான். அண்ட் ப்ளீஸ், நான் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில நம்புறதே கிடையாது. சுமித்ரா, மாம் ரெடியா இருக்காங்க, டேக் போகலாமா? ஓகே. இத பத்தி சொல்ல நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? லைலா அவரோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய ப்ராஜெக்டா இருந்தது. அதுக்காக அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சாரு. ஆனா கடைசியில எல்லாமே வீணா போயிடுச்சு. அழாதீங்க, கட் பண்ணு ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ் அழாதீங்க, சொல்றது கேளுங்கம்மா, அழாதீங்க ப்ளீஸ். அம்மா, அதெல்லாம் பழைய விஷயமா, எல்லாத்தையும் மறந்துடுங்கம்மா. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. ஆண்டி, நீங்க கவலையப்படாதீங்க. நாங்க எல்லாருமே சிக்கந்தர் கூட இருக்கோம். எதுவும் நடக்காது, எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் பழைய கதை ஆண்டி. அழாதீங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் அமைதியா இருங்க. ஆண்டி அழாதீங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. கேமராக்கு என்னாச்சு? ராகினி எங்க பிலிமோட ஹீரோயின், என்னோட வாழ்க்கையோட ஹீரோயின் கூட தான். சுமித்ரா ப்ளீஸ் டேக் ஹர் பைட்டா ஆர் ஷி வில் பைட் மீ ஒன்லி. ஓகே ஓகே, இவங்க தான் ராகினி, என்னோட புது லைலா. வணக்கம். ஓகே, நீங்க தான் எங்களுடைய புது படத்தோட லைலா. சரி, நீங்க இந்த ரோலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த அம்பிஷியஸான ப்ராஜெக்ட்ல ஒரு பங்கா இருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம். என்னோட ரோலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இந்த ரோலுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்கு. இந்த ரோல் பண்றதுக்காக ஒரு ஆக்ட்ரஸ் சூசைட் பண்ணிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன? இதெல்லாம் எப்போ நடந்தது? அதாவது உங்களுக்கு எதுவும் தெரியாதா? சிக்கந்தர், இவ சொல்றதெல்லாம் உண்மையா? சுமித்ரா, என்னையா இதெல்லாம்? நீ ஏன் மறுபடியும் அதையே? அதோட இதெல்லாம் ராகினிக்கு சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? அது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைச்சேன். எல்லாருக்குமே தெரியும்ல. அப்படின்னா இவ்வளவு நேரமா இவ சொன்னது எல்லாமே உண்மைதானா? ஓ மை காட். இங்க பாரு ராகினி, அந்த மாதிரி எதுவும் இல்ல. இது ஒரு பழைய கதை. எதுவா இருந்தா என்ன சிக்கந்தர், நீ என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ. இங்க பாரு ராகினி, நீ தான் என்னோட லைலா. என் வாழ்க்கையில நீ தான் என்னோட லைலா. இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில யாரும் கிடையாது. ஓகே? ஏய் சுமித்ரா, ப்ளீஸ் ஆஃப் பண்ணு. இன்னைக்கு நம்ம சூரி ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கோம். இங்க தான் லைலா படத்தோட பழைய ரீல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நாம இப்ப அதை பார்க்க போறோம். ஆக்சுவலி நிறைய வலை வீசி தேடினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஃபுட்டேஜஸே கிடைச்சிருக்கு. என் அப்பா கிட்ட இருந்த ரீல்ஸ்லாம் எரிஞ்சு போச்சு. ஆனா இந்த ரீல்ஸ் எப்படியோ தப்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ரீல்ஸ் நமக்கு கிடைச்சிடுச்சு. நீங்க குமார் சாரோட பையன் தானே? ஆமா, சிக்கந்தர். சொல்லுங்க. நான் இங்க வேலைக்கு வந்தப்பதான் உங்க அப்பா இங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே, வாங்க சரி போலாம். உங்களுக்கு சுந்தர் பானுவை தெரியுமா? எப்பவாவது அவங்கள சந்திச்சிருக்கீங்களா? சுந்தர் பானுவா? இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி யாரும் தெரியாது. இது என்ன இடம் தெரியுமா? இங்கதான் லேலாவுடைய முதல் ஷெட்யூலோட ஷூட்டிங் நடந்துச்சு. கொஞ்ச நாள் தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் குமார் சாருடைய டெத். இதுதான் எக்ஸாக்டா இந்த இடத்துல தான். எஸ், எஸ்.
இதுதான் இன்ட்ரெஸ்டிங். அட அது என்னது? லெட் மீ செக். அங்க ஏதோ இருக்கு. ஏய் சுமித்ரா, எங்கயா இருக்க? இங்கதான் இருக்கேன். வா நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். வரேன். அட எங்க போச்சு? ஒருவேளை நான் இமேஜின் பண்றேனோ என்னமோ. ஓகே வெல், கமிங் சிக்கந்தா. இங்க இந்த ஸ்டுடியோவோட மிகப்பெரிய லைப்ரரி இருக்கு. இங்கதான் படங்களோட ரீல்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த லைப்ரரியன் அதுல இருந்து லைலாவோட ரீல கொண்டு வர போயிருக்காரு. நாங்கெல்லாம் எப்ப அந்த லைப்ரரியன் வருவாரு, எப்ப அந்த ரீல பார்க்கலாம்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். சிக்கந்தர், என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஹேய், என்னாச்சு ராகினி? அது வந்து எனக்கு உனக்கு ஒன்னாகலையே. ஹேய், உனக்கு ஏன் இப்படிவே இருக்குது? இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐம் ஓகே. ஆர் யூ ஷூர்? Yeah, Yeah? I'm okay. Yeah. ரிலாக்ஸ். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணா, இன்னைக்கு ஸ்டுடியோல ஏதாவது ஷூட் போயிட்டு இருக்கா? இல்லையே, இன்னைக்கு ஒன்றும் இல்லையே. ஆனா நான் மேல ஃப்ளோர்ல பார்த்தனே. இல்ல, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா மேல ஃப்ளோர் மூடி இருக்கு, அதை ரெனோவேஷன் பண்றோம், அதனாலதான். கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ பிரம்மையா தான் இருந்திருக்கணும். இருக்கலாம். சரி, அதை கொடுங்க. சுமித்ரா, ப்ளீஸ் நீ இவரோட ஷாட் எடு. ப்ளீஸ் போ. அண்ணா, இந்த ரீல நம்ம இங்க பார்க்க முடியுமா? சரி, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூண்ணா. என்ன இது? இத பார்த்தா யாரோ கீறி விட்ட மாதிரி இல்ல? ஓ மை காட், சிக்கந்தர் இங்க பாரு. இதுல என்ன எழுதிருக்கு பாரு. ஓ, அண்ணே அண்ணே, இது என்னன்னு பாருங்க. யார் இப்படி பண்ணது? இது எப்படி ஆச்சு? இது எப்பயுமே மேல லைப்ரரியில தான் இருக்கும், அங்க நான் மட்டும் தான் போவேன். ஆனா ஒண்ணு இல்ல, இது யாராவது எடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சோ மச். அண்ணா, எப்படியாவது இந்த ரீல பார்க்கணுமே. நீங்க போய் அந்த பக்கம் பார்க்கலாம். தேங்க்யூ. கம் ராகினி, வா வா. வாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இன்னைக்கு நான் என் அப்பா எடுத்த படத்துல இருந்து ஒரு பார்ட் பார்க்க போறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. ஏன் இன்ஃபேக்ட் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரியலி ஆக்சுவலி எக்ஸைட்டிங். சுமித்ரா, இதெல்லாம் நீ ஷூட் பண்றல? பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான மொமெண்ட் ஆச்சே, ஷூட் பண்ணாம இருப்பனா? ஓகே, கேமரா அங்க வச்சிட்டு நீயும் என் கூட வந்து பாரு. ஓகே? யா ஷூர், கண்டிப்பா. யா, ஜஸ்ட் பிகினிங். ஓ, அப்படியா? சீக்கிரம் வாயா. தோ வரேன், இருப்பா. கம் ஆன். வரேன். Come soon. ஓகே, ரெடி? Yeah. Great. Let's go. என்ன ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க? நான் கட்டுப்பாடோட இருக்கேன் லைலா. இப்போ நீ எங்க போற லைலா? லைலா, லைலா, லைலா. What's happening? என்ன நடக்குது? லைட் ஆஃப் ஆயி யார் இது? கரெக்ட் ஆகுது. சுமித்ரா, இது பயப்படாத, தைரியமா இரு. Nothing. Come on, Sumitha. Come on, Ragini. பயப்படாதீங்க. வெறும் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் தான், வேற எதுவும் இல்ல. போயிடுச்சு. லைட் வர ஆஃப் ஆயிடுச்சு. குட். ஒண்ணு இல்ல, பயப்படாத. Nothing. ஒண்ணு இல்லம்மா, சொல்றது கேளு. இது வெறும் டெக்னிக்கல் ஃபால்ட் தான், பயப்படாத.
பயப்படாத ராகினி, சொல்றத கேளு. சுமித்ரா, லெட்ஸ் கோ. ஏய் சீக்கிரம், அத அப்படியே எடுத்துக்கலாம். சீக்கிரம் இங்க இருந்து போலாம். வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க என்ன நடக்குது? நீயே பார்த்தல, அதெல்லாம் எப்படி நடந்தது? எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட்டா? ரீசன் எல்லாம் ஆக்சிடென்ட் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நீ ஷூட் பண்ணிட்டு இருப்ப. ஓ ஷோ. ரொம்ப நல்ல ஃபுட்டேஜ் கிடைச்சது, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கேப்சர் பண்ண போறேன். நீ தான் எனக்கு முழு கிரியேட்டிவ் லிபர்ட்டி கொடுப்பேன்னு சொன்னல. ஜஸ்ட் இமேஜின், ஃபில்மோட ரிலீஸ் அப்ப நமக்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும். என்ன ஷூட் பண்ண விட ப்ளீஸ். என்னாச்சு சார்? சிக்கந்தர் சார், நீங்க மறுபடியும் லைலா எடுக்கிறீங்களா? ஆமா, நான் மறுபடியும் இந்த ஃபிலிமை எடுப்பேன். அதுவும் புது ஸ்டைல்ல, ஒரு புது ப்ராஜெக்டா. சிக்கந்தர் சார், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எல்லாத்தையும் நிறுத்திடுங்க, தயவு செய்து செய்யாதீங்க. என்ன இவன் ஏதோ உளறான்னு நினைப்பீங்க. முதல் ஷெட்யூல் ஏன் முன்னாடி தான் நடந்தது சார். இந்த ஸ்டுடியோல தான் ஷூட்டிங் நடந்தது. அன்னைக்கு என்னமோ ஆச்சு. இன்னைக்கும் கூட நாம அந்த பேர் எடுத்தோம்னா கண்டிப்பா ஏதோ கெட்டது நடக்கும். ஏதாவது ஒரு கெட்டது நடக்குது. அந்த பேருனா சுந்தர்பானோட பேரா? இங்க நடக்கிறது எல்லாமே அந்த ஆத்மா தான் சார் செய்யுது. இங்க நடக்கிறது எல்லாத்துக்குமே அதுதான் சார் காரணம். சார், நான் சொல்றதை கேளுங்க, படத்தை நிறுத்திடுங்க சார். இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அவதான் சார் செய்யறா. இதனால உங்க அப்பாவோட உயிர் கூட போயிடுச்சு சார். என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க எப்படிதான் நம்புறீங்க? சிக்கந்தர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சிக்கந்தர். நம்ம இவங்க சொல்றபடியே செய்யலாம். இவங்க சொல்றது கேட்கல சிக்கந்தர். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடலாம் சிக்கந்தர். சொல்றது கேளு, நம்ம இங்க இருந்து போயிடலாம் ப்ளீஸ். முதல்ல இங்க இருந்து போயிடலாம். ஓகே? இவங்க சொல்றது எதை நீ நம்பாத. இவங்க ஏதாவது வளருவாங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ் சிக்கந்தர். கூல். இங்க பாருங்க, இந்த படத்தோட ரீல் என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் என்னோட ஆபீஸ்க்கு அனுப்புங்க. அதை நான் டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே? அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத வார்னிங் கொடுக்கறதுல அவங்க கூட வச்சுக்கோங்க. நான் எதுவும் கேட்கறதா இல்ல. காரணத்துக்கு கொண்டோ கேஸ்ட் அண்ட் க்ரூ கிட்ட ஏதாவது உளறி வைக்காதீங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? வா போலாம். இன்னைக்கு இது போதும் நினைக்கிறேன். நான் கேமரா ஆஃப் பண்ண போறேன். சிக்கந்தர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் அந்த படத்தை நிறுத்திடுங்கன்னு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த பிரச்சனை வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா சிக்கந்தர் அவங்க அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு முடிவா இருந்தாரு. அந்த வாட்ச்மேனோட வார்னிங், அப்புறம் ஸ்டுடியோல நடந்த சம்பவங்கள், இது எல்லாமே தெரிவிச்சது ஒண்ணுதான். இன்னும் எல்லாம் கைய மீறி போல. நிறுத்திடுங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஆனா சிக்கந்தர் அந்த நேரத்துல ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. லைலா படத்துக்கு எப்படியாவது உயிர் கொடுத்து அவங்க அப்பாவோட பிரம்மாண்டமான படைப்பை உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சாரு. நான் ஒரு சின்ன ஷோ ரீல் பண்றேன் என் மூவியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்காக. நான் புது லைலாவோட ஷூட்டிங் ஒரு வாரத்துல ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது என்னது? எது என்ன? கொஞ்சம் கேமரா பின்னாடி வந்து பாரு. ஓகே. அங்க பாரு. அதோ அங்கதான். என்னது அது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு? ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல? யா, ஐ திங்க் ப்ராசஸிங்ல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மைட் பி. சரி போடு, பார்க்கலாம். எங்கே ஆஃப் ஆயிடுச்சு? டோன்ட் வரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. Are you sure? யா, பவர் பிரேக்கப் கண்டிப்பா இருக்கு. இப்போ என்னாச்சு? என்னது இது? ஒருவேளை இதுவும் ஃப்ளக்சுவேஷன்ஸா தான் இருக்கும், வேற எதுவும் இல்ல. ஜெகதீஷ் சார். வணக்கம். வணக்கம். இவர் தான் நம்ம ஃபிலிம் லைலாவோட கேமராமேன், சாரி சினிமாட்டோகிராஃபர் ஜெகதீஷ் சர்மா சார். இந்த படத்துல வேலை செய்யறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது ஒரு புது அனுபவமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நல்ல எக்ஸ்பீரியன்ஸும். சிக்கந்தர் இஸ் a fantastic டைரக்டர். ரொம்ப ரொம்ப நல்ல டைரக்டர். அவரோட டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்திருக்காங்க, பாராட்டி இருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட ஒரு அட்டகாசமான ஃப்ரேமிங் சென்ஸ் இருக்கு. அப்புறம் கேரக்டரை மக்கள் மத்தியில் எடுத்துட்டு வராரு. நான் எப்படி வேலை செய்யணுங்கிறத அவரே சொல்றாரு. அவ்வளவுதான். அடுத்த வாரத்துல ஷூட்டிங். இப்போ நாங்க எல்லாருமே ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டோம்.
ஒரு நிமிஷம் சுமித்ரா, நீ உங்களோட பைட் எடுத்துடலாம். எடுத்துட்டேன். ஹாய் சிக்கந்தர். ஓகே சரி, இப்போ நம்ம ஹீரோட பைட் எடுக்கலாம் வா. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். ஓகே வணக்கம். ஓகே, இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ மிஸ்டர் ரவி கபூர். யா, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஹாய் ரவி கபூர். இந்த படத்தை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க. இது எனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு கிளாசிக் பிலிம், அதாவது ஒரு கனவை நினைவாக்குறது. எனக்கு இந்த ரோல் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ so much. Yeah. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹே ராகினி. ஹாய். ஹாய். நீங்க ஏதாவது சொல்லுங்க. வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க எங்க புது லைலா வச்சே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு ட்ரீம் ரோல். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்ல எனக்கு நல்ல ரோல் கிடைச்சிருக்கு. ஆனா சுமித்ரா, can we just do this after some time? ஓகே. எனக்கே தெரியல. எனக்கு இப்போ ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ண ப்ளீஸ். ராகினி, என்னாச்சு? என்னன்னு சொல்லு. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. எனக்கு ராத்திரி ஆனாலே கெட்ட கனவா வருது தெரியுமா? அந்த அந்த கனவுல எனக்கு ஒரு பொம்பளை தெரியுதா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லைலா கேரக்டரை ஒத்துக்கிட்டதே தப்புன்னு தோணுது. என்னை யாரோ 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. எனக்கு எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே ஒன்றும் புரியல. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் சிக்கந்தருக்காக மட்டும்தான் இன்னும் இங்க இருக்கேன். இல்லைன்னா நான் எப்பவும் இந்த இடத்தை விட்டு ராகினி, போயிருப்பேன் தெரியுமா? எல்லாம் சரியாயிடும். ஒன்னும் ஆகாது. காம் டவுன். ஏய், நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. கம் ஆன், திஸ் இஸ் தி பிக் மொமெண்ட் மை டியர் லைலா. கம் ஆன், லெட்ஸ் கோ. வா போலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஷூட்டிங்கோட முதல் ஸ்கெட்யூல நாங்க நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். நான் இந்த பிலிம்க்கு ஒரு கண்டெம்பரரி லுக் தர போறேன். இது என்னோட கதையா இருக்கலாம், உங்களோட கதையா இருக்கலாம், இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரோட கதையாவும் இருக்கலாம். எல்லாருனாலையும் இதை புரிஞ்சுக்க முடியும், இதை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நாங்க டீப்பா அனலைஸ் பண்ணி ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். அதனால இப்போ எல்லாமே புதுசா தான் இருக்க போகுது. உங்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா ப்ளீஸ். சிக்கந்தர் சார், சொல்லுங்க. இன்னமும் மக்கள் இந்த படத்தை ஒரு சாபக்கேடா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. சாபம்னு எந்த விஷயமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்களே சொல்லுங்க, சாபம்னு ஒரு விஷயம் இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டு தானே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டில மர்டர்ஸ்ன்ற விஷயமே இருக்காதுல்ல. அண்ட் சுந்தர்பானு, இந்த படத்துக்கு சுந்தர்பானுவோட சாபம் தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்களால தான் இதெல்லாம். இங்க பாருங்க, நீங்க எது தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? நீங்க இந்த ப்ராஜெக்ட பத்தி கேளுங்க. நான் புதுசா இங்க என்ன பண்ண போறேன் அதை பத்தி கேளுங்க. எங்களோட சினிமாட்டோகிராஃபர் ஜெகதீஷ் சார் இங்க இருக்காரு, ஆக்ட்ரஸ் ராகினி இருக்காங்க, ரவி கபூர் இருக்காங்க. நீங்க என்னன்னா சுந்தர் பானுவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. யாராவது போட தூக்குங்க ப்ளீஸ். சீக்கிரம் தூக்குங்க. மெதுவா. ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு. ராகினி பாத்து அந்த பக்கம் பிடிங்க. அப்படிதான் தூக்குங்க. பொறுமையா தூக்குங்க. சீக்கிரம். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நடந்தது கூட ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை தான். அந்த விபத்து எப்படி நடந்ததுன்னே யாருக்குமே எதுவுமே புரியல. இது ஒண்ணும் திடீர்னு நடக்கல, கோயின்சிடென்ஸாவும் இருக்கவே முடியாது. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ராகினி கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சாங்க. அவங்க சிக்கந்தர், சுமித்ரா 2 பேரையுமே எச்சரிச்சாங்க. ஆனா அவங்க 2 பேரும் இந்த விஷயத்தை கேலி கிண்டலா மாத்திட்டாங்க. அவங்க ராகினி தேவையில்லாம யோசிச்சு குழப்பிக்கிறதா சொன்னாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்கும், நடந்தது. சுமித்ரா, நீ ஒன்னு பண்ணு, என்னோட பைட் எடு, கூடவே இந்த நியூஸும் போட்டோம். ஓகே. இப்ப நீங்க பார்க்க போறது லைலாவோட சாபம். லைலாவோட பிலிம் கான்ஃபரன்ஸ்ல என்ன ஆச்சுன்னு பார்க்க போறீங்க. என்ன நடந்தது, எப்படி நடந்தது, சுந்தர்பானுவோட பேரை எடுத்த உடனே ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இப்ப நீங்களே உங்க கண்ணால பாருங்க. நான் இந்த உலகத்துக்கு எந்த விதமான ஜிங்ஸும் இல்ல சாபமோ எதுவும் கிடையாதுன்னு காட்ட போறேன்.
சில மாசங்களுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நான்சென்ஸ் தானு கண்டிப்பா ஒத்துப்பாங்க. நான்சென்ஸ்னு இது இல்லாம வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க. சோ நான் என்னோட மூவி எப்ப ரிலீஸ் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு சிக்கந்தர், நீ இத நம்ப மாட்டேங்கிறல்ல? நான் சொல்றதை கேளுப்பா. ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணு, அதுவும் ஷூட்டிங்க்கு முன்னாடி. என்னோட மன திருப்திக்காகப்பா. ப்ளீஸ் சிக்கந்தர். அம்மா இதெல்லாம் அவசியமே இல்ல. ஆனா இப்படி செய்யறதுல மட்டும் என்ன தப்பு இருக்கு சொல்லு? நீ மட்டும் இந்த யாகத்தை செய்யலன்னா நான் அந்த ஃபிலிம் ஷூட்டிங்கே வர மாட்டேன். ப்ளீஸ். என்னென்னமோ நடந்துருச்சு. இந்த யாகத்தை செய்யறதுக்கு மட்டும் நீ ஒத்துக்க மாட்டல? ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக ஒத்துக்க ப்ளீஸ். சரி, அப்ப செஞ்சிடறேன். யாகம். சந்தோஷமா? கடைசி நாளோட ஷூட் அப்பதான் ஆரம்பிச்சது. சிக்கந்தர் எல்லா ஏற்பாடுகள்லயும் ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஆனா இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவத்தை தடுக்கிறதுக்கு அவர் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் எதுவுமே செய்ய முடியாது. அண்ணா இது ஓகே பண்ணுங்க. சரி சார். மறந்துடாதீங்க. நோ சார். ஷூட்டோட முதல் நாள் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னைக்கு ஏன் கனவோ என்னோட அப்பாவோட கனவோ நிறைவேற போகுது. ரீல் பை ரீல், சீன் பை சீன். ஏய் இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. எங்க போற? லைலாவோட துணியை கொடுக்க போறேன். சரி, லைலாவோட துணியை அங்க எங்க எடுத்துட்டு போற? அவங்களோட ரூம் அந்த பக்கம் இருக்கு. ஓகே சார். போ. ஏய் பாத்து பாத்து போ. என்ன சொல்லிட்டு இருந்த? முதல் ஷாட்டை நம்ம யாகத்துக்கு அப்புறம் எடுப்போம். ராத்திரி ஷிஃப்ட் அது 2 AM to 2 PM or all the important hours 1 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். டோன்ட் நோ, மும்பைக்கு வெளியே இருக்க இந்த ஸ்டுடியோ பத்தாததுக்கு லேட் ஆகிற இந்த ஸ்கெடியூல், இதுக்கெல்லாம் காரணம் இந்த யாகம் தான். சரி, எதுவா இருந்தா என்ன, ஐ எம் வெரி ஹாப்பி. தி ஷூட்டிங்கோட நாள், அதாவது இரவு ஒரு வழியா வந்துருச்சு. கடெட். சரிண்ணா, அதை பாருங்க. சார் அந்த டேபிள் எடுத்து இந்த பக்கம் வைங்க. ஓகேவா? वक्रतुंड महाकाय सूर्यकोटि संप्रभा निर्विघ्न कुरुते देव सर्वकार्येषु सर्वदा एकदन्ताय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्. இப்போ எல்லாரும் இதை யாகத்துல போடுங்க. ओम प्रजापतये नमः स्वाहा. ओम इंद्राय स्वाहा. ओम अग्नये स्वाहा. ओम सोमाय स्वाहा. ओम भूः स्वाहा. இது ஒரு ஆக்சிடென்ட் பா. சரி, அந்த லைட் மேனையும் நான் ஃபயர் பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. இன்னும் எத்தனை ஆக்சிடென்ட், இன்னும் இது மாதிரி எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கும்? இங்க ஏதோ சரியா இல்ல, இன்னும் அவனுக்கு நம்பிக்கை வரல. ராகினி, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. ஜஸ்ட் லீவ் மீ. இங்க பாரு அக்னி, எல்லாருடைய பேச்சும் கேட்டதால தான் உனக்கு எப்படி இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ட்ரஸ்ட் மீ. இங்க பாரு ராகினி, நான் இந்த படத்துக்காக நான் என்னையே நான் பணையம் வச்சிருக்கேன். இது மட்டும் நடக்கலனா எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் இருக்காது ராகினி. அதுக்கப்புறம் நான் அழிஞ்சிடுவேன். ராகினி இங்க பாரு, நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? இதெல்லாம் உண்மைன்னு உனக்கே தெரியும். சரி சிக்கந்தர், நான் உனக்காக இதை செய்யறேன். உன்னோட ட்ரீமை நிறைவேற்றணும்னு செய்யறேன். வாங்க போலாம், இல்லனே மனசு மறுபடியும் மாறிடும். ஹே இங்க பாரு, எதுவும் மாறாது. உனக்கு இந்த ஷூட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரஸ்ட் மீ. நீ ரொம்ப என்ஜாய் பண்ணுவ, டென்ஷன் ஃப்ரீயா ஒர்க் பண்ணுவ. ஓகே, வா போலாம். கம் ஆன், பாத்து வா. கம் ஆன். ஒன்னாகாது, பயப்படாத. ஓஹோ, கேமராவை நான் உள்ளே வச்சிட்டேன்ப்பா.
சீக்கிரமா சீன்ல இருக்க காஸ்டியூமை காட்டு. ஓகே சார். இது லைலாவோடது. ஓகே 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 இந்தா. லைலா நீங்க அங்க இருந்து வரணும். ஓகே. லைலானா ராகினி நீங்க அங்க இருந்து வரணும். மெதுவா தான் வரணும். ராகினி அந்த பக்கம் போன உடனே நீங்க ஒரு டர்ன் எடுக்கணும். டோன்ட் டேக் a full turn, half turn எடுத்தா போதும். ஓகே. ராகினி நீங்க உடனே என்னாச்சு எதுக்கு இந்த டர்ன் எடுக்கணும்னு நீங்க கேட்கலாம். சிக்கந்தர் சொல்லுங்க. இந்த பேக்ரவுண்ட்ல ஒரு விண்டோ தெரியுதுல்ல, அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. யாரோ நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. அங்கயா? ஆமா. எனக்கு எதுவும் தெரியலையே. இல்ல அங்க யாரோ இருக்காங்க. ஏய் அங்க யார் இருக்கா? Are you sure? Yeah. Julie, please take care. Yeah. பக்காவா இருக்காங்களா? பக்கா சார். இங்க யாருமே இல்ல சார். What is this yaar? யாரோ அங்க இருக்காங்க. ஒரு நிமிஷம், நீங்க இங்க வந்து பாருங்களா. வாங்க வந்து பாருங்க. இந்த வியூல வந்து பாருங்களா, கரெக்டா தெரியும். 1 minute, நான் வந்துறேன். ஓகே. இந்த ஏரியாவுல. நீங்க கொஞ்சம் ப்ளீஸ். தேங்க் யூ. என்னது அது? சுமித்ரா ப்ளீஸ் கொஞ்சம் செக் பண்ணு. ஓகே சிக்கந்தர், லெட் மீ செக். இங்க எனக்கு எதுவுமே தெரியலையே. எதுவுமே தெரியல. ஓகே, நான் உள்ள போய் செக் பண்றேன். யா ப்ளீஸ். Yeah, sure. யா யார் அது? ஹலோ, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? சுமித்ரா உனக்கு என்னாச்சு? என்னாச்சு? அங்க யாரு இருக்கா? என்னாச்சு? உள்ள யாரு சுமித்ரா இருக்காங்க? யாரு? அங்க யாரு இருக்கா? யாரும் தெரியல. அங்க யாரு இருக்கான்னு சொல்லு. சுமித்ரா என்னாச்சு? வாங்க வாங்க போலாம். ராகினி உனக்கு என்னாச்சு? ராகினி எங்கேயும் காணுமே. என்ன சொல்றீங்க? ராகினி எங்க இருக்க? ராகினி சுமித்ரா எழுதுரு. எந்திரி சுமித்ரா. உனக்கு ஒன்னும் ஆகலையே? I'm okay. I guess so. சுமித்ரா ராகினி எங்கேயும் காணோம். அவளுக்கு என்னாச்சு? அவளை நம்ம காப்பாத்தி ஆகணும். உன் கையில அடிபட்டுக்கு. அட அதை விட சுமித்ரா, நம்ம ராகினியை காப்பாத்தி ஆகணும். நம்ம 2 பேரும் அவளை காப்பாத்திடலாம். பயப்படாத. இல்ல போலீஸ் கிட்ட சொல்லாமா? அட என்னப்பா, போன்ஸ்ல டெட்ல இருக்கு, மொபைல்ல கான்டாக்ட் பண்ண முடியல. நான் என்னதான் பண்ணுவேன்? நீ ஒரு வேலை பண்ணு. நீ ஏன் கூட வா, நம்ம போய் ராகினியை தேடலாம். நம்ம போலாம். கேமரா ஆஃப் பண்ணு. வா. வேணாம் கேமரா ஆஃப் பண்ணாத. இங்க என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் ஷூட் பண்ணு. ஓகே. என்ன ஆனாலும் சரி, இந்த படத்தை எடுத்தே ஆகணும். இதுதான் நம்ம எடுக்க போற உண்மையான லைலாவா இருக்கும். உலகமே இதை பார்க்கட்டும். இது உண்மையாவே சாபமா இருக்குமா இல்ல வேற யாராவது ஏதாவது பண்றாங்களான்னு பாப்போம். சரி, நீ ஷூட் பண்ணு. வா போலாம். சரி வா போலாம். சுமித்ரா, உனக்கு ஒன்னும் பயமா இல்லையே? உன்னால இதெல்லாம் செய்ய முடியுமா? சிக்கந்தர், பயமா தான் இருக்கு. ஆனா ராகினி நம்ம காப்பாத்தணுமே. ஐயா, இது எல்லாத்தையும் யார் செய்றாங்கன்னு
நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். யா சிக்கந்தர் வா போலாம். வா போலாம். மெதுவா வா. அங்க யாருன்னு பாரு. இங்க பார்க்கலாம். ராகினி இந்த வழியா போலாம். ராகினி ராகினி நீ எங்க இருக்க ராகினி? ராகினி எங்க போயிருப்பா? ராகினி எங்க இருக்க ராகினி? ராகினி 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 அட இவ எங்க போனாலே தெரியலையே. ராகினி எங்க இருக்க? ராகினி ராகினி அங்க ஏதோ அழுகிற சத்தம் கேக்குதுல. வா போய் பார்க்கலாம். உள்ள போலாம் வா. சரி வா பார்க்கலாம். பாத்து சிக்கந்தர். யா மெதுவா போ. யா அங்க யார் இருக்கா பாரு. தெரியல. ராகினியா இருக்குமோ? நான் அது யாருன்னு பார்த்துட்டு வரேன். சிக்கந்தர் கேர்ஃபுல். ஓகே ஓகே. மேடம் ஹலோ மேடம் யாரு? உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்ல? நீங்க ஏன் அழுவுறீங்க? இங்க பாருங்க. ஏன் அழுறீங்க? இங்க பாருங்க. யார் நீங்க? நீங்க எதுக்கு அழுவுறீங்க? இவங்க ஏன் அழுறாங்கன்னு தெரியல. பக்கத்துல போய் பாரு. மேடம் என்னாச்சு மேடம்? எதுக்காக நீங்க அழுவுறீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. சுமித்ரா வா இந்த பக்கம் வா. இந்த பக்கம் வா போயிடலாம். ஷூட் பண்றது ரெடியா? வா இங்க போயிடலாம். என் தம்பிக்கல வா. வா இங்க கூட வந்துரு. வா இங்க போயிடலாம். இந்த பக்கம் வா. சுமித்ரா வா. நம்ம எங்க வந்திருக்கோம்? இங்க நிறைய ஸ்டுடியோட திங்ஸ்லாம் இருக்கு. ஒருவேளை இது ஸ்டோர் ரூமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். என்னமோ சுமித்ரா நம்ம எப்படியாவது ராகினியை கண்டுபிடிச்சு ஆகணும். பயப்படாத சிக்கந்தர். அவளுக்கு எதுவும் ஆகாது. இது இது ராகினியோட குரல் மாதிரி இல்ல? சுமித்ரா வா போலாம். வேகமா வா. கடவுளே ராகினிக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ஒண்ணும் இருக்காது. என்னது? என்னாச்சு? பின்னாடி என்னமோ சத்தம் கேக்குது. இல்ல ஆனா ராகினியோட சத்தம் இந்த பக்கம் தானே கேட்டுச்சு. இந்த பக்கம் போலாம். வா சிக்கந்தர். பாத்து போ. யா ஜாக்கிரதை. யா கம் இந்த பக்கம் வா. ராகினி இந்த பக்கம் தான் இருக்கணும். பாத்து ஜாக்கிரதை. என்னாச்சு? பாத்து பாத்து மெல்லமா வா சுமித்ரா. சிக்கந்தர் என்னது இது? என்ன? இங்க பாரு. என்ன? ரத்தம் ரத்தம் எங்க இருந்து வந்தது? ஒருவேளை மேல 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 இருந்து வந்திருக்கலாம். வா சுமித்ரா வா போயிடலாம். சிக்கந்தர் வா இங்க ஓடிடலாம். வா போலாம். வா போயிடலாம். சிக்கந்தர் ஓடிடலாம். சுமித்ரா நிக்காத. வா போயிடலாம். சீக்கிரமா வா. வா சுமித்ரா. சிக்கந்தர் சிக்கந்தர் என்னாச்சு? என்னால எந்திரிக்க முடியல. ஐயோ அடிபடல. சுமித்ரா என்னால எந்திரிச்சு நடக்க முடியல.
உன்னால இப்ப நடக்க முடியும்ல? எழுந்திரு சிக்கந்தர். எழுந்திரு. எழுந்திரு. என்னால நிக்க கூட முடியல சுமித்ரா. இங்க இருந்து போயிடு சுமித்ரா. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிரு. இல்ல சிக்கந்தர், நீ நடக்க முயற்சி பண்ணு. எழுந்திரு, உன்னால முடியும். இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். கைப்பிடி, உன்னால முடியும். எழுந்திரு சிக்கந்தர். என்னால முடியல சுமித்ரா, ப்ளீஸ் நீங்க இருந்து போயிடு. சொல்றத கேளு. என்னால நடக்க முடியல. அவ நம்மள கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா. நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு நீயாவது இங்க தப்பிச்சு போயிடு. இல்ல சிக்கந்தர், நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நீயும் வா. இங்க பாரு சிக்கந்தர், நம்ம வெளியே போய் நிறைய பேரை கூட்டிட்டு வரலாம். இங்க இருந்து போயிடு சுமித்ரா. வா சிக்கந்தர், போலாம். இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா நான்தான். அவ என்ன தப்பு பண்ணா? அவ என்னாலதான் மாட்டிக்கிட்டா. இல்ல, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ராகினி. சிக்கந்தர், சிக்கந்தர், என்னாச்சு உனக்கு? சிக்கந்தர், 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 என்னாச்சு உனக்கு? சிக்கந்தர், எங்க இருக்க சிக்கந்தர்? சிக்கந்தர், 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 எங்க இருக்க? எங்க இருக்க? சிக்கந்தர், சிக்கந்தர், என்னாச்சு உனக்கு? இங்க எப்படி வந்த? நீ போயிடு சுமித்ரா. இங்க இருந்து ஓடி போயிடு. நான் போக மாட்டேன். வேண்டாம் சிக்கந்தர், என் கூட நீ வந்துரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு சுமித்ரா. என்ன காப்பாத்தணும்னு நினைக்காத. இங்க இருந்து போயிடு சுமித்ரா. இங்க இருந்து போ. இங்க இருந்து போ சொல்றல. சொன்னா கேளு. போ. சிக்கந்தர், என்ன காப்பாத்தணும்னு பார்க்காத. இங்க இருந்து போயிடு. நீ அது இங்க இருந்து தப்பிச்சிடு. ப்ளீஸ் சுமித்ரா. போ. சிக்கந்தர், 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 உனக்கு என்னாச்சு? சிக்கந்தர், யாரது? ராகினி, ராகினி, உனக்கு ஒன்றும் ஆகலையே? வா ராகினி, இங்க இருந்து போயிடலாமா? நம்ம வெளியே போய் நிறைய பேரை கூட்டிட்டு வரலாமா? ராகினி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சிக்கந்தருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். ராகினி, ராகினி, உனக்கு ஒண்ணு ஆகலையே? சொல்லு ராகினி. ராகினி, சுந்தர் பானு,
சார் கேமரா கிடைச்சிருக்கு. சரி சரி எடுத்துக்கிட்டு வா. இது என்ன கேமராவா இருக்கும்? ஏதாவது ஷூட்டிங் கேமராவா தான் இருக்கும். இதை எப்படி ஆன் பண்றது? ஒண்ணுமே தெரியலையே. என்ன ஆஃப் ஆயிடுச்சு? சார் போலாமா? வா வா வா. அந்த கேமராவை எவிடன்ஸா கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க. சிக்கந்தர் ரொம்ப காயப்பட்டாரு. அவர் அமெரிக்காக்கு திரும்ப போயிட்டாரு. ஃபிலிம் மேக்கிங்கே அவன் விட்டுட்டான். அது மட்டும் இல்ல, அந்த ஃபிலிமோட பழைய ரீல்ஸையும் அவன் எரிச்சிட்டான். ராகினியும் சுமித்ராவும் இன்னைக்கு ஒரு மென்டல் அசைலம்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிக்கந்தரோட அம்மாவும் ஊரை விட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. இந்த நினைவுகள், இந்த பயங்கரமான சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பிலிம் குரூவை சேர்ந்தவங்க எல்லாருமே லைலா படத்தப்போ நடந்த சம்பவங்களை பத்தி பேசுறதுக்கு கூட அவங்க தயாரா இல்ல. அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த படத்தை பத்தி மறுபடியும் பேசினா கூட அந்த சாபத்துக்கு, அந்த கர்ஸ்க்கு உயிர் கொடுக்கற மாதிரி ஆயிடும்ன்றாங்க. மறுபடியும் அந்த மாதிரி சம்பவங்களை ஃபேஸ் பண்ற தைரியம் யாருக்குமே கிடையாது. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, சாபம் இல்லனா கர்ஸோட நிறைய உதாரணங்கள் நம்ம பழங்கால கதைகள்ல இருக்கு. சாபம்ங்கிறது கால நேரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. சில நேரங்கள்ல சாபம் கொடுக்கறவங்களால கூட அதை திரும்ப வாங்கிக்க முடியாது. இயலாதவங்களுக்கு சாபம் ஒரு ஆயுதம்னு கூட சொல்றாங்க. இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பவுமே நடந்தது சரியில்லைன்னு தான் தோணும். இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த மனிதர் சாபம் கொடுத்து பழி வாங்க முயற்சி பண்றாரு. ஆனா எல்லா சாபமும் சக்தி வாய்ந்ததில்லை. சாபத்துக்கு எப்ப சக்தி கிடைக்கும்னா, அதுக்கான காரணத்துல ஆக்ரோஷமோ பழி வாங்கும் வெறி அதிகமா இருக்கும்போது, சாபம் கொடுக்கறவங்க உயிரை இழக்க கூட தயாரா இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னா, சாபம் கொடுத்த மனுஷரும் இறந்து போயிடுறாங்க. அதாவது சாபத்தோட நிலைமை அசாதாரணமானதா இருக்கும். அப்பதான் அது வேலை செய்யும். பாலிவுட் அப்புறம் ஹாலிவுட் ரெண்டுத்திலயுமே இந்த மாதிரி கர்ஸ்ட், சபிக்கப்பட்ட படங்கள் நிறைய இருக்கு. ஹாலிவுட்ல சூப்பர்மேன், க்ரோ, ஆடியோமேன் இதெல்லாமே இன்னைக்கும் சபிக்கப்பட்ட படங்களா தான் நினைக்கிறாங்க. யாராவது இந்த படங்களை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அன்எக்ஸ்பெக்டட் டெத்ஸும் நடந்திருக்கு. பாலிவுட் சைட்லயும் நிறைய சபிக்கப்பட்ட படங்கள்லாம் இருக்கு. அதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற படம் கே ஆசிஃபோட படம் லவ் அண்ட் காட் தான். இந்த படத்தை 20 வருஷமா எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா இன்னும் முடிஞ்ச படல. அதுக்கப்புறம் கடைசியா இத அறகுறையாவே வெளியிட்டாங்க. இந்த படத்தை எடுத்ததால அதை எடுத்த ஆசிஃபே இறந்து போயிட்டாரு. கூடவே குருதத்தும் சஞ்சீவ் குமாரும் இதை எடுத்து முடிக்கணும்னு நினைச்சப்போ இறந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. நிறைய விபத்துகள் நடந்திருக்கு. பிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க நிறைய கஷ்டங்களை சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. இது எல்லாமே இன்னொரு டைரக்டர் கூடயும் நடந்தது. அவர் முகலே ஆசம் போன்ற பெரிய ஹிட்டான பிரபலமான படங்களை கொடுத்திருக்காரு. அவரோட அடுத்த படத்துல எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்க கூடாது. அவருக்கு எந்த குறையும் இல்ல. இது ஏதோ கோயின்சிடென்ஸோ எதிர்ச்சியோ நடந்ததோ கிடையாது. அப்படின்னா இது என்ன? ஏதாவது சாபமா இல்ல வேற ஏதாவதா? இது ஒவ்வொருத்தரோட எண்ணங்களை பொறுத்து இருக்கு. ஆனா நடந்த உண்மைய எல்லாருமே பாத்தீங்க.